என்கிறார். இவர் காங்கிரசிலிருந்து விலகி தமிழரசு கழகத்தை தொடர்ந்து நடத்துகிறார். 51 ஐயா இப்படி 51 அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடந்த திராவிட கழகத்தின் போராட்டங்களையும் எதிர்த்து களமாடுகிறார். ஆதரவாக அவர் ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது. பின்பு அனைத்து போராட்டங்களிலும் அண்ணா அவர்கள் 14 மொழிகளும் தேசிய மொழியாக வேண்டும், அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்கிறார். அதற்கும் பரிகாசம் செய்கிறார். அண்ணா ஆங்கிலத்துக்கு வக்காலத்து வாங்குகிறார் என்று இப்படி சொல்லிக்கொண்டே வந்தவர் ஒரு இடத்திலே சொல்கின்றார். 51வது ஆண்டு, அந்த ஆண்டுதான் அந்த தீர்ப்பு வந்தது. அதை அடுத்து பெரியார் கடன் கண்டார். பின்பு அரசியல் சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டது. தொடர்ந்து ஓராண்டு காலம் நான் திராவிட எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தேன். புயற்காற்று வேகத்தில் தமிழ்நாடு எங்கும் என் போராட்டம் பரவியது. அவர் எழுதுகிறார் செங்கோடு. திகாவுக்கு எதிராகத்தான் என்று இல்லை, திமுகவுக்கும் எதிராகவும் காங்கிரசில் இருந்த நிலப்பிரபுக்களும் தொழில் அதிபர்களும் இந்த எதிர்ப்பு வேலைகளுக்கு அதிக நிதியை கொடுத்தார்கள் என்று மாபோசி எழுதிவிட்டு சொல்கிறார். இந்த ஒரு வருஷத்துல என் உடல் நிறை கூட்டிவிட்டது, உடம்பு படுத்து போச்சான். அதுக்கு முன்னாடி 90 பவுண்டு தான் இருந்திருக்காரு மாபோசி. இந்த போராட்டம் ஒரு வருஷம் அங்கங்க போய் எடுத்து பிச்சை எடுத்து தின்னதில்ல, உடம்பு படுத்து போச்சு. எவ்வளோ ஆயிடுச்சு? 90 130 பவுண்டு ஆயிடுச்சு. அது அவரே எடுத்துறாரு. பாதிக்கு பாதி 90 பவுண்டு இருந்தவர் ஒரு வருடத்துல 130 பவுண்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா சென்னை பண்ணி மாற்றிடுவாங்க. ஆரம்பிச்சது இப்படி இருந்தா அந்த கனவோட நரிகையோட கிடந்து சொன்னவெல்லாம் இன்னைக்கு பாருங்க, இவனுங்கெல்லாம் இப்படி எச்சக்கடத்தனமா பொறுக்கித்தனமா இவனுக்கு தின்னதுனால அவர் சொல்றாரு 90 பவுண்டிலிருந்து 130 பவுண்டாக அதிகரித்தது. காரணம் திராவிட இயக்க எதிர்ப்பு காரணமாக என் இதயத்தில் ஏற்பட்டிருந்த எழுச்சி தான். கடைசியில் 67 என்னாச்சு? ராஜாஜி சொன்னாரு திமுகவோட கூட்டு சேரும். கூட்டி சேர்ந்துட்டு ஐயா அப்பதான் வெற்றி பெற்றோன்னு ஒரு இது இருந்துட்டாரு. கிராமணியார் 1.5 பார்ப்பானுக்கு சமம். தோழர்கள் கவனமாக இருக்கணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. அத்தோட ஃபீஸ் அப்படின்ட்டாங்க. ஆனந்த விடன்ல கார்ட்டூனே போட்டான். மாபோசி ஒரு நாற்காலியை தூக்கிட்டு அண்ணா ரூமுக்கு நின்று அமைச்சர் பதவி கேட்கிற மாதிரி. அப்படிப்பட்ட இழிபிறவிதான். பின்பு கலைஞர் பார்த்து 71 மறுபடியும் அவருக்கு சீட்டு கொடுக்கிறாரு. மேலவை தலைவராக அவரு மேலவைக்கு அதுக்கப்புறம் தான் போறாரு. 71 சீட்டு கொடுக்கிறாரு, அமைச்சர் பதவி கொடுக்கல. 77 அதிமுக ஆரம்பிச்சோன்னா அப்படியே போய் அங்க எம்ஜிஆர்ட்ட ஒட்டிக்கிட்டாரு. எம்ஜிஆர்ட்ட ஒட்டிக்கிட்டு மேலவை தலைவர், அந்த ஏற்கனவே கலைஞர் மேலவை தலைவர்கள் கொடுத்திருந்ததை இவர் தொடர்ந்து மேலவை தலைவராகிறாரு. கடைசியில மேலவை கலைக்கப்பட்டவனால இனிமேலும் முடிஞ்சிடான்னு மறுபடியும் தமிழரசு கழகத்துக்கு வந்தாரு. கடைசியில வாழப்பாடி ராமமூர்த்தியை போய் பார்த்து அவர் தலைமையில ராஜீவ்காந்திக்கு சால்வோ போட்டு காங்கிரஸ்லயே போய் ஐக்கியமாட்டார். எங்கிருந்து வந்தாரோ ஒரு வட்டம் அடித்து. இதுதான் மாப்போசி. இவர்கள் தான் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாடுபட்டவர். ஒரு வட இந்தியர் மாநாட்டில போய் பேசுகிறார். உங்களுக்கு திமுக 67 திமுக ஆட்சி இருந்திருக்கு. அவன் பேசுறான், உங்களுக்கு திமுக ஆட்சியால் பாதிப்பு வராது. திமுக மந்திரிகள் தமிழின்பாலும் தமிழ் பண்பாட்டின்பாலும் பற்று கொண்டவர்கள். அவர்களுக்கு டெல்லி, மும்பை, கல்கத்தா, அவுரங்காபாத், குஜராத், ஹைதராபாத் போன்ற பெங்களூர் போன்ற இடங்களிலே வசிக்கின்ற தமிழர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உண்டு. அதை அவர்கள் உணர்ந்தவர்கள். ஆகையால் அவர்கள் உங்களை இங்கே தாக்க மாட்டார். என்ன சொல்ல வர்றான்? நீ இங்க தாக்குனா நீ அங்க போய் அவனை தாக்கு. எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சிக்காரனா இருந்திருக்க. இப்படிப்பட்டவர் தான் இந்த மாப்போசி. நாம் தமிழரை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர் பாரிஸ்டா ஆகிட்டு
மலேசியால வக்கீலா இருக்காரு ஆதித்தனர். உடனே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கோரிக்கை கேட்டோன்னு இங்க வந்தாராம். திருக்கழுக்குன்றத்துல ஒரு கூட்டம் நடக்குது. தந்தை பெரியாரை பார்க்கிறாரு. அவர் அண்ணாவை போய் பாருங்க, அண்ணாட்ட பேசுறாரு. சரி இங்க பேசிட்டு நான் போயிட்டு ஊருக்கு போயிட்டு வரேன் போயிட்டு 42ல வர்றாரு. வந்தோடனே காங்கிரஸுக்கு சேர்ந்துறாரு. அப்புறம் அவரு மதுரையில வந்துட்டு அங்க தமிழன் ஒரு இதழ் ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டத்துல தான் நாம் தமிழர் அந்த கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்படி வச்சுட்டு அப்புறம் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டு 51ல பிரஜா சோசலிஸ்ட். அதுல வந்து அப்பதான் பிரஜா சோசலிஸ்ட் வந்து திமுகவோட ஒரு ஒப்பந்தம் போடுது. திமுக வந்து ஆதரவுக்கு நீ திராவிட நாட்டு கோரிக்கையை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு எங்கள் ஆதரவு உண்டு என்று சொன்னப்ப அந்த வன்னியர் கட்சியில இன்னர்வீல் கட்சி ஒண்ணு, காமன்வெல்த் கட்சியும் இவங்க பிரஜா சோசலிஸ்ட் 2 பேரும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறாங்க. அதுல ஜெயிச்சு உள்ள வர்றாங்க. அப்புறம் நாங்குநேரில் ஜெயிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தேச பாதுகாப்பு சட்டத்துல ஒரு 2-3 தடவை பிடிச்சி உள்ள போடுறாங்க. அதோட விட்டுட்டு கலைஞரை பார்த்து நான் திமுகவை சேர்ந்துடுறேன் அப்படின்னு திமுகவை சேர்ந்துட்டாரு. திமுகவை சேர்ந்து சட்டப்பேரவை தலைவராகிறாரு. 67ல 71ல மந்திரி ஆகிறாரு. மந்திரி ஆகிட்டு இப்படி தொடர்ந்து வந்தாங்க. 80ல சீட்டு கொடுக்கல. உடனே எம்ஜிஆரை போய் பார்க்கிறாரு. அங்க சீட்டு வாங்குறாரு. அங்க சீட்டு வாங்கிட்டு போறாரு. இப்படித்தான் இவருடைய தமிழ் தேசிய போராட்டம். இந்த வீரர்கள் 60ல தான் அண்ணன் ஐயா கிட்ட வந்துட்டு பேசி கீசி இந்த நமக்கு பின்னாடி இருக்க இந்த இடத்த எழுதி வாங்கிக்கிறார். பாதி இடத்த இந்த பெரியார் இல்ல பாதி இடத்த 60ல 58ல ஐயாவோட போராட்டத்துக்கு வந்து 2 வருஷம் கூட இருந்து இந்த பாதி இடத்த எனக்கு கொடுத்துருங்க, நீங்க மொத்தமா எவ்வளவு கொடுத்தீங்களோ அந்த தொகையை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துட்டு எழுதி வாங்கிட்டு போறாரு. குணா அப்படின்ற ஒரு பேராசிரியர் படிச்சும் பதறா போனவன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படிச்சு பதறா போயிட்டு தமிழ்நாட்டில் சாதிகள் எத்தனை பேர்னு ஒரு பட்டியல் போடுறான். நீங்க பேசுற தமிழ் தேசியம்லாம் எங்க போகுதுன்னு பாருங்க. 222 ஜாதி என்னமோ போட்டு முடிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பொது பிரிவினர்னு ஏதோ ஒரு பட்டியல் போட்டு சைவ ஐயர், சைவ பிராமணர் ஐயர், வைணவ பிராமணர் ஐயங்கார், சைவ வேளாளர். அப்ப இவங்க எங்க கொண்டு வர்றாங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் என்று சொல்வது இது தமிழர்களை எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்கும் இந்த குழுமத்திலிருந்து பார்ப்பனர்களை தனியே வெளியே நிறுத்துவதற்குமான ஒரு அமைப்பாக. ஆக திராவிடம் என்ற சொல் 2 வேலைகளை செய்தது. தமிழர்களை ஒன்றிணைத்தது, ஆரியர்களை வெளியே நிறுத்தியது. ஆனால் இவர்கள் ஏன் இந்த திராவிட கோட்டையை இடிக்க எவ்வளவு ஆவலாக இருக்கின்றார்கள் என்றால் வெளியே இருக்கின்ற பார்ப்பனர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும், உள்ளே சேர்ந்து இருக்கின்ற தமிழர்களை பிரித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. ஆக இந்த நிலையில காலம் கடந்து விட்டதால் இத்தோடு நிறுத்தி கொண்டு இவர்களை பற்றி தோழர் திருமாவேலன் அவர்களுடைய அந்த நூலிலே சொல்லப்பட்ட செய்திகள் என்ன என்பதை நமக்கு எடுத்துரைப்பதற்காக வழக்குரைஞர் ஐயா குமாரதேவன் அவர்கள் வந்துள்ளார்கள். அதற்கு முன்னதாக நேற்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடிய புதுமை இலக்கிய சென்றவின் பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு நமது வழக்கறிஞர் ஐயா குமாரதேவன் அவர்கள் இந்த பயனாடையை அணிவிப்பார். ஐயா முன்ன வாங்க முன்னாடி வாங்க. ராஜையா வாங்க. ராஜா அந்த புத்தகத்தை இருக்கு. மாநில சட்டத்துறை இணை செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நமது அருமை தோழர் துரையரன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா குமாரதேவன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்.